சிபு பிளாகாவில் லாங் மஞ்சாவாவில் படகு கவிழ்ந்ததில் அதிலிருந்து இருவர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிறுவனத்தின் 5 தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற போது அந்த படகு ஞாயிற்றுக்கிழமை கவிழ்ந்தது. நீரில் ஒருவரின் செருப்பு மட்டுமே மிதந்து கொண்டிருந்ததாகவும் மற்றொரு செருப்பு படகில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 36 வயது பாலவிஷ்ணு பிரேமலு மற்றும் 30 வயது ரூபன் அப்பரு ஆகிய இருவரும் காணாமல் போனதை தொடர்ந்து அவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவ்விருவரும் கிடா படாங்ஸ்ராய் சுங்கை கராங்கனைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அவ்விருவருடன் வேலை செய்யும் மேலும் இருவரும் சென்ற அந்த படகு ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 4 அளவில் மூழ்கியது. பக்குன் அணைக்கட்டை பராமரிக்கும் நிறுவனத்தின் ஊழியர்களான அவர்கள் வாடகைக்கு எடுத்த படகின் மூலம் சுற்றி பார்க்க சென்ற வேளையில் ஜெராம் மஞ்சாவாவில் ஏற்பட்ட நீர்ப்பெருக்கினால் அந்த படகு மூழ்கியது. அந்த படகு ஓட்டுநர் அனைத்து பயணிகளையும் காப்பாற்றிய போதிலும் இருவர் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். தேடும் மற்றும் மீட்பு குழுவினர் நேற்று காலை 7:55 மணியளவில் மீண்டும் தேடும் நடவடிக்கையை தொடர்ந்ததாக தீயணைப்பு வீரர்கள், போலீஸ் மற்றும் ரேலா தொண்டூழியர்களை கொண்ட மீட்புக் குழுவின் அதிகாரி தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் பெய்து வரும் தொடர்ச்சியான மழையினால் தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை பல முறை ஒத்திவைக்கப்பட்டது.